எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவை மற்றும் செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவினுடைய வார்த்தை எங்களோடு கடவுள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு இதன்படி செயல்படுகிற குடும்பத்தை பார்க்கும்போது காரணம் தேவனுக்கு பயந்த குடும்பமாய் காணப்பட்டபடினால கர்த்தர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி பார்த்தோமே. இந்த நாளிலே ஆண்டவரே, அன்பு சகோதரோடு பேசின வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த ஒளிபெருக்கு மூலமாய் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தபடியா செபிக்கிறோம். உம்முடைய பந்தியில பங்கு பெற்ற பிள்ளைகள் செபிக்கிறோம். உம்முடைய சரீரமா அப்பத்துக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை தெய்வமாய் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒழுகி ஞானஸ்தானம் பெற்று இந்த திருவிருந்து பந்தியில பங்கு பெறுவதற்கு அவர்களை கொண்டு வரும்படியா என்னுடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தை காத்துக்கொள். வந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த தாச குடும்பங்கள் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளும். ஆசீர்வதிவை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அநிநயிக்கமும் சமாதானமும் சந்தோஷம் பாதுகாவலும் விசேஷமாய் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அன்பு சகோதர குடும்பங்களோடு, அப்படியே பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளை குடும்பங்களோடு, உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.